இறப்பின் பயன் என்ன? ஞானிகள்னால சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க அவங்கக்குள்ள இருக்கிற சித்தத்தை கிளியர் பண்ணிக்கலாங்க. சித்தம் அப்படின்னா எப்படி ஒரு சிடியில் எல்லா மூவிஸ், சாங்ஸ், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஒரு சிடி மாதிரி நம்ம வச்சுப்போம். அப்படி தான் சித்தம் அப்படின்றது ஒரு சிடி மாதிரி. நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்தப்பத்துலேருந்து எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஒருத்தரை பார்த்தா நல்லவன், ஒருத்தரை பார்த்தா கெட்டவன், ஒருத்தரை பார்த்தா சந்தோஷம், ஒருத்தரை பார்த்தா துக்கம். அவங்க ஞாபகம் வந்தாலே நம்மளால் சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுது? எனர்ஜி லீக்கேஜ் ஆகுது. எனர்ஜி லீக்கேஜ் ஆச்சுன்னா உடல் உபாதைகள் வருது. உடல் உபாதைகள் வருதுன்னா துக்கம் வருது. இப்படிப்பட்ட சில விஷயங்களை நம்மளால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம இறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை துவங்கும்போது நம்ம கூட ஞானம் கண்டிப்பாக வரும். ஒரு லைஃப்பில் இருந்து இன்னொரு லைஃப்பில் ஞானம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் மெமரிஸ் வந்துட்டு கிளியர் ஆகிடும். எப்போ வந்துட்டு நமக்கு தேவையோ சில மெமரிஸ், சில விஷயங்கள் அது கரெக்ட் பண்ணிவிடும் மெடிடேஷன் மூலமாக. தேவையில்லாத விஷயங்களை கிளியர் பண்ணுறது தான் டெத். அதனால் நம்ம தினமும் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் சித்தம் கிடையாது, நான் அகங்காரம் கிடையாது, நான் மனசு கிடையாது, நான் புத்தி கிடையாது, நான் ஆன்மா அப்படின்ற விஷயத்த நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரும்போது, எஸ் இதெல்லாம் நான் கிடையாது, நான் ஆன்மா அப்படின்றத நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த லைஃப் டைம்லேயே நிறைய விஷயங்களை நம்ம சரி செஞ்சுக்கலாம், ஞானத்தோடு வாழலாம்.